அதை உணர்ந்ததும் மூவரும் அலறினர். ஆனால் அவரை தேடுவதற்குள் காட்டில் ஓரத்தில் ஒரு செடி கொடியின் மேல் கார்த்தியின் கேமரா மாட்டிக்கொண்டிருந்தது. மாட்டிக்கொண்டிருந்த கேமராவில் இருந்து வந்த ஒலி என்னவென்றால், நீயும் இங்கே வரணும் நண்பா, எல்லாமே இங்கேயே வாழலாம் என்று அந்த சத்தம் கேட்டது. வீடியோவில் கார்த்திக் ஒரு பாலத்தில் நடந்து சொல்வது போலவும், பின்னால் ஒரு வெண்மையான உடையில் நீண்ட முடி உள்ள உருவமும் அவன் பின்னால் செல்வது போலவும் அந்த கேமராவில் வீடியோ முடிவடைகிறது. அவர்கள் தொடர்ந்து அந்த பாதையில் வழியாக அருவிக்கு வந்து சேர்ந்தனர். அருவியின் பக்கத்தில் ஒரு சிறிய குகை தென்பட்டது. உள்ளே அடுக்கடுக்கான சிறு கற்கள் தோன்றுகிறது. அதற்கும் பக்கத்தில் விளக்குகள் எரிந்த தடம் தெரிகின்றன. ஒரு கல்மேடை மீது அந்த உருவம் தெரிகின்றது. சௌந்தர்யா மெதுவாக நடக்கிறாள். அவளிடம் ஒரு நெருக்கமான உணர்வு தெரிகிறது. அது என்னவென்றால், அவனது அம்மாவின் தோளில் தலை வைத்து கொண்டிருப்பது போல அவளுக்கு உணர்வு தோன்றுகிறது. ஆனால் பின்னால் திரும்பி அம்மாவை பார்க்கலாம் என்று நினைத்து பின்னால் திரும்பினாள் அவள். அம்மா அங்கு இல்லை. அந்த உருவம் சொல்கிறது, நான் உன்னை விடமாட்டேன் என்று. சௌந்தர்யா கீழே விழுகிறாள். ரமேஷும் பாபுவும் அலறி ஓடுகின்றனர். மறுநாள் காலையில் பனிக்காற்றில் ஒரு வாலிபர் மட்டும் காணப்படுகிறான். அவன் யார் என்று பார்த்தால் அது ரமேஷ். ஆனால் அவனால் பேச முடியவில்லை. மன அழுத்தத்தில் உறைந்து போனான். அவனிடம் இருந்த கேமராவை சோதனை செய்யும் போது ஒரு 10 நிமிட காட்சிகள் இருந்தது. அந்த காட்சி என்னவென்றால், அவனது நண்பர்களை குகைக்குள் மர்ம உருவம் அழைத்து செல்வது போலவும், ரத்தம் வழியும் மேடையில் மர்ம உருவம் செல்வது போலவும் அந்த கேமராவில் அனைத்தும் பதிவாகியிருந்தன. இப்போது அந்த கேமராவின் உள்ளே வீடியோ மாயமாகிவிட்டது. அந்த இடம் இன்றும் மூடப்பட்டுள்ளது. ஆனால் அருவி மீது ஒவ்வொரு மழைக்காலத்திலும் ஒரு பெண்ணின் குரல் கேட்டதாக வதந்திகள் இருந்து வருகின்றன. பயணம் என்பது எல்லோருக்கும் பயணமாக இருப்பதில்லை. சிலருக்கு மட்டும் அது முடிவாகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை திரும்ப பார்க்க கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.